நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. எனக்கு நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. ஆ, உன்னை அங்கேயும் இங்கேயும் அலைய விட்றதுக்காக வேண்டியா வந்துட்டு நான் இங்கே கொண்டு வந்த உடனே இங்கே பாரு மூஞ்ச பாரு, இங்கே பாரு மூஞ்ச பாரு. 3 நாளாக எங்கே போனேன்? சரி, ஏதோ கோவத்தில் உன்னை திட்டேன், அதுக்காக வேண்டி 3 நாளாக வராமல் இருக்கிறது. 3 நாளாக எதுக்கு நீ வராமல் இருந்த? உனக்குள்ள சாப்பாடு எல்லாம் இங்கே மிச்சப்பட்டு போச்சு, அதெல்லாம் கொண்டு போயிட்டு கச்சரால போட்டோம். இப்போ வந்து நீ சாப்பாடு கேட்டேன்னு சொன்னால் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ என்னத்தை கொடுக்குறது உனக்கு சாப்பாடு? ஏண்டா சொல்லு, நீனே சொல்லு. இங்கே பாரு, இங்கே பாரு. சரி, ஓகே, கோவத்தில் திரும்பாத, இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. இதுக்கப்புறம் வெளியில் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போ, புரியுதா இல்லையா? சொல்லிட்டு போறியா என்ன? இங்கே பாரு, சொல்லிட்டு போறியா இல்லையா? சாப்பாடு ஒன்றும் இல்லை இன்னைக்கு, எல்லாம் காலி, வயிற்ற காலி பண்ணிட்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு. போயிட்டு அம்மாட்ட போய் கேளு, போ போ, போய் அம்மாட்ட போய் கேளு, போ போ போ. எங்க என் சாப்பாடு எங்கன்னு சொல்லிட்டு கேளு. கேளு, உங்கள் அம்மா கொலையில் இருக்கா, போய் கேளு, போ போ, போயிட்டு கேளு, போ போ, அங்கே போ, அங்கே போ. போயிட்டு என் சனுக்குள்ள சாப்பாடு எங்கே? நான் 3 நாளாக வரல, அந்த சாப்பாடை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேளு. போய் கேளு. கேட்கலன்னா இன்னைக்கு பட்னி தான் நீனு, சரியா? உனக்கு ஒன்றும் கிடைக்காது. கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போ. இதுக்கப்புறம் எங்கே போனாலும் சொல்லிட்டு போ, கொல்லை வாசல் தெருவாசல் திறந்து தான் இருக்குது, எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், சரியா? நான் ஒன்று ஏதோ தவறாக பேசிட்டேன், மன்னிச்சுக்கோ. இதுக்கப்புறம்லாம் பேச மாட்டேன், சரியா? செல்லக்குட்டி, இங்கே பாரு, உனக்கு அம்மா வந்துட்டு முள்ளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறா. முள்ளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறா. போயிட்டு அங்கே போய் பாரு, இந்த கேளு, இதப்பா கேளு, எங்கேன்னு கேளு, அம்மாட்ட கேளு, கேளு எங்கேன்னு கேளு, அம்மாட்ட கேளு. பத்தியா பார், உனக்காக வேண்டி எவ்வளோ ஸ்பெஷலாக வந்துட்டு சாப்பாடெலாம் ஒதுக்கி வைக்கிறா பாருங்க அம்மா. ஏன் பிடிக்கலையா? உரப்பு அதிகமாக இருக்கும், உரப்பு அதிகமாக இருக்கும், பொறுமையாக சாப்பிடு, அப்புறம் கழிச்சிக்கிட்டு கிடப்ப நீனு. இன்னைக்கு வேற ஜட்டி வேற போடாமல் வந்திருக்க, சரியா? பரவாயில்லையே, உரப்பு உள்ள சாப்பாடு சாப்பிட்றேன், வெரி குட், நல்ல பிள்ளை. இனிமேல் எங்கே போனாலும் சொல்லிட்டு போ, அப்போ தான் எங்களுக்கும் தெரியும், சரி இங்கே போயிருக்கான் அங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா பைக்